ஸோ பியூட்டிஃபுல் டே, செம்ம ப்ளசண்ட்டான ஒரு வெதர். ஐடி பார்க்குக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி இன் ஐடி பார்க், இட்ஸ் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 500 சேர் கிட்ட சர்வீஸ் பண்ணணும். ஒருத்தன் வந்து சத்யபாமாவில் படித்தான், another fellows ஃப்ரம் சவிதா. எங்கெங்க திங்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் பார்க்குறாங்க, ஊர் சுற்றுறது மேயறது அதெல்லாம் பார்க்குறாங்க. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸு பார்த்தாலே என்னன்னு தெரில, ரொம்ப ரீசெண்டாக அந்த GTA 6 வரப்போகுது இல்லையா? ஸோ அதில் வந்து மார்ஷ்லாண்ட்ஸ் இருக்குது. ஹோண்டா சிட்டி என்ன அழகாக இருக்காங்க. கருப்பு நவிதா மாதிரி இருக்கால. ஒரு நேரம் இங்கே ஒட்டு கேட்கலாமான்னு யோசிக்கிறேன். வாய்ஸ் இவர் தாங்க நம்ம பிரசன்னா கார்த்திக். ஸோ இங்கே இருக்கிற எல்லா சேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்வீஸ்க்கு வந்தது தான். எல்லாம் டயக்னைஸ் பண்ணி இவங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another பிஸ்னஸ் vlog. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து ஒரு பிஸ்னஸ் vlogல சந்திக்கிறேன். என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்போ பார்த்தாலும் சைக்கிள் சுற்றிட்டு இருக்க? ஸோ பியூட்டிஃபுல் டே, செம்ம ப்ளசண்ட்டான ஒரு வெதர். மத்தியானம் மழை பெஞ்சுது, அதனால் கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. நானும் வந்து ஒரு ஐடி பார்க்குக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவை கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். துறைப்பாக்கமில் ஒரு ஐடி பார்க், நாட் எக்ஸாக்ட்லி இன் ஐடி பார்க், இட்ஸ் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே நம்மளுடைய சேர்ஸ்கார்ட் டீம் இஸ் ஆல்ரெடி ஓவர் தேர். கிட்டத்தட்ட ஒரு 500 சேர் கிட்ட அங்கே வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ ஐடி பார்க்ஸ்னால் உங்களுக்கு தான் தெரியும்ல, எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் 5000-6000 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆஃபீஸ் சேர்ஸ், அதில் ஒரு சிலதெல்லாம் வந்து ஹேண்டில்ஸ் உடஞ்சிரும், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகாது, வீலு உடஞ்சிரும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் போயிட்டுருக்கு, எந்தெந்த சேரில் என்னென்ன பிரச்சனை அண்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட் ஒன்று கொடுப்போம். ஒன்ஸ் தட் இஸ் அப்ரூவ்ட் வீல் ஸ்டார்ட் த ஒர்க். என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவையோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சைட்டில் போய்ட்டு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் வே இட் வில் பி பெட்டர். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நாஸ்டால்ஜிக்கான இடம் இந்த சைட்லாம். நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, என்னுடைய டீமுக்குமே. ஏன்னா டீமில் இருக்க ஒரு 2 பேர் who are currently there. அவங்க வந்து ஒருத்தன் வந்து சத்யபாமாவில் படித்தான் அண்ட் another fellows ஃப்ரம் சவிதா. ஸோ அவங்க பேர் வந்து பிரசன்னா அண்ட் கார்த்திக். என்னென்னா ஒருத்தர் சத்யபாமாவில் படித்தான்னு சொன்னல, அவன் வந்து இந்த சைடு தான் காலேஜுக்கு போவானா. ஸோ எப்போது இந்த சைடு கூப்பிட்டு போனாலும் ஹில் ஃபீல் வெரி நாஸ்டால்ஜிக். எனக்கு வந்து பர்சனலாக ஏன் நாஸ்டால்ஜிக்னா, இந்த சைடு இந்த மேடவாக்கம், துறைப்பாக்கம், என் ரூட், வேளச்சேரி அண்ட் கீழ்கட்டளை என் ரூட் எல்லாமே இந்த சரௌண்டிங் தானே. இந்த சைட்லாம் ஒரு காலத்தில் நான் நிறைய சேர் டெலிவரி பண்ணியிருக்கேன் பைக்கில் வந்து. இட் வில் ரிமைண்ட் மீ ஆஃப் தோஸ் டேஸ் 2021. ஸோ அங்கே வந்து ஒரு வீட்டுக்காக போயிட்டு சேரை வந்து காரில், அப்போ கார் கிடையாது, பைக் தான். ஸோ பைக்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுவோம். ஸோ எப்போ இந்த சைடு வந்தாலும் அந்த ஞாபகங்கள் வரும். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. End of flashback. Yeah, if you have any questions regarding self-improvement, personality development, business, whatever it is, comment sectionல சொல்லுங்கள். எவ்வளோ நிறைய சப்போர்ட் கிடைக்குதோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் vlogsலாம் நான் ரெகுலராக பண்ணணும்னு ஆசை. நிறைய பேர் பார்க்குறது இல்லை, அதனால தான் ட்ராவல் vlogs அதெல்லாம் ஜாஸ்தியாக பண்ணுறேன். ரெகுலராக நமக்கு ஒரு வியூவர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்க திங்கிறதெல்லாம் எடுத்து போட்டால் பார்க்குறாங்க, ஊர் சுற்றுறது மேயறது அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கான்டென்ட்டாக. சம்டைம்ஸ் அதுவும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஐ லவ் ட்ராவலிங் வந்து எனக்கு ஒரு கெட்டவே மாதிரி. அதனால நிறைய ட்ராவல் vlogs எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எங்கே கோயிலுக்கு போனாலும் எடுத்து போட்டுருவேன். ஸோ பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போகும்போது கூட ட்ராவல் பண்ணும்போது vlogs எடுப்பேன். ஐ வாண்ட் டாக்குமெண்ட் எவ்ரி திங். ஸோ சீக்கிரம் நமக்கு பள்ளிக்கரணையோடைய லெஃப்ட் வரும். இங்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ரோடு, ரொம்ப பிடிக்கும். இந்த மார்ஷ்லாண்ட்ஸ், பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். எனக்கு அந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸு பார்த்தாலே என்னன்னு தெரில, ரொம்ப ரீசெண்டாக அந்த GTA 6 வரப்போகுது இல்லையா? ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹேப்பனிங் இன் வைஸ் சிட்டி. ஸோ அதில் வந்து மார்ஷ்லாண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளாரிடாவில் நிறைய மார்ஷ்லாண்ட்ஸ் இருக்குது, முதலெல்லாம் இருக்கும். அது என்னன்னு தெரில, அந்த ஞாபகம் வரும். படுபாவிங்க இந்த ராக் ஸ்டார் வேறு ஒரு வருஷம் அப்படியே தள்ளி போட்டானுங்க. 2025ல் GTA 6 வரும் அப்படின்ட்டு தான் நான் போன வருஷம் வந்து PS5 வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் அப்படியே மாற்றி விட்டாங்க. அப்படியே ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போயிடுச்சு. ஆனால் ஐ திங்க் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, May 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸ் எவ்வளோ
அழகாக இருக்குல்ல இந்த இடம். ரொம்ப பிடிக்குங்க இந்த இடம். சம்டைம்ஸ் இந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அப்படி நின்று பார்த்துட்ருப்பேன். திஸ் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ் ஆஃப் டிரைவிங் மேனுவலில். செம்ம ஃபன்னாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ ஸ்வாம்ப் லேண்ட்ஸு இது எல்லாமே மார்ஷ் லேண்ட்ஸ், ஸ்வாம்ப் லேண்ட்ஸ், சதுப்பு நிலம். ஐ திங்க் ஆல் த்ரீ ஆர் வெரி சிமிலர். நாங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2-3 சைட் இந்த லொக்காலிட்டியில் பண்ணோம். அரௌண்ட் துறைப்பாக்கம், பெருங்குடி நிறைய சைட் பண்ணதுனால ஆஃபன் வி கம் அண்ட் கோ யூனோ திஸ் சைட், பள்ளிக்கரணை சைட். இங்கே இருக்க ஒரு சில மரம் செடி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பொட்டானிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா. நான் நோட் பண்ணி நானும் கம்பெனியில் என்னோடய கொலீக்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ன்னும் போது பள்ளிக்கரணை சைடு வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி இன் ரிமோட் ஸ்ட்ரீட்ஸ், நாட் ஈவன் இன் மெயின் ரோட்ஸ் லைக் திஸ். ரிமோட் ஸ்ட்ரீட்ஸில் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் பார்த்தோம். கரெக்டாக பேர் தெரிலங்க, நிறைய மரம் செடிலாம் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன் இந்த இடத்துல. ஸோ we are almost near the location. இந்த OMR ஃபுல்லாக எத்தனை ஐடி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களா, லட்சக்கணக்கில். தட் இஸ் த பில்டிங். ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒலிம்பியா பெனக்கல். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போது போகிறோம். வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸுங்க, நல்லாயிருக்கும். லெட்ஸ் கோ. அண்ட் நான் சொன்னேன்லங்க, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட் பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது ஒரு மாதிரி ஆ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஐ ஜஸ்ட் லைக் இட். இன்னைக்கு பாருங்களா, ஒரு கார் கூட இல்லை. கார் பார்க்கிங் தான் இது. நம்ம ஹோண்டா சிட்டி என்ன அழகாக இருக்காங்க. கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. This is why you should always get a car you love. நான் இந்த வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் மேலே ஆச்சுங்க. க்ளோஸ் டு 3.5 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் ஐம் ஃபாலோயிங் இன் லவ் வித் திஸ் கார். கண்ணாடியில் இப்போ பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாவது ஹோண்டா சிட்டி யாராச்சும் வச்சுருந்தா கூட அதையும் நின்று பார்த்துட்டு இருப்பேன். இது வீட்டில் இருக்கேடா. ஸ்டில் ஐ லவ் திஸ் கார் ஸோ மச். ஹோண்டா பாய். ஓகே, லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ். வாங்க மேலே போயிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் ஹேப்பனிங். நான் தான் சொன்னல, இந்த மாதிரி கார்ப்பரேட் பில்டிங்ஸ், ஐடி பார்க்ஸ் வரும்போது ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும்ண்ணே. தட்ஸ் வாட் ஐம் ஃபீலிங் ரைட் நவ். லெட்ஸ் கோ அப்ஸ்டேர்ஸ். இவனுங்க ஏதோ நம்மளை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கிஷோர்னு கேட்குது. கொஞ்ச நேரம் இங்கே ஒட்டு கேட்கலாமான்னு யோசிக்கிறேன். நாம 2 பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியவே தெரியாது. முக்கியமா உன் புருஷன் ராஜேஷ்க்கு தெரியவே கூடாது. நான் என்ன பண்ணாலும் ராஜேஷ்க்கு தெரிஞ்சிடும். ராஜேஷ்க்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் வசந்திக்கு இருக்கிற கள்ள தொடர்பை நாம அமலப்படுத்திடுவோம். இல்லை போகலாமா? ஸோ ஃபக்கிங் சைலண்ட். வாய்ஸ் இவர் தாங்க நம்ம பிரசன்னா. தலைவரே, என்னடா பிஜிஎம்லாம் போட்டு உட்காந்துருக்கேன்? எதுக்கு ஆச்சா? சார் நானா அட்ரினலின் பூஸ்ட் ஆகி ஏதோ பண்ணனா சார். நானா கார்த்திக். கார்த்திகாஜ். கைஸ், வேலை வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் கொஞ்ச நேரம் வேலை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ த vlog. எதுக்கும் இது பாத்துக்கோங்க. இது புதுசுன்னு வச்சிருக்கோம். இதுல ஏதாவது பக்காவா இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கும். புதுசுன்னு வச்சிருக்கோம். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ தெரிஞ்சதுன்னா மாத்திக்கலாம். ஸோ கடல் மாதிரி இங்கே நிறைய சேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆளுங்க கூட செஞ்சிட்ருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸில் எல்லாமே ஒரு டைமில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சேர்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுன்றதுனால இதுக்குன்னு ஒரு ஃப்ளோரை ஒதுக்கி தனியாக வச்சுட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுலரோட பெடஸ்டல் ட்ரா வரும் தெரியுங்களா. ஸோ அதனால தான் வீல் இருக்குது. இதெல்லாம் மொபைல் டைப் மூவபிள் பெடஸ்டல்ஸ். ஸோ இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ட்ரா மாதிரி திறக்கும். இதில் ட்ரா கபோர்ட் என்ன வேணால் வைக்கலாம். இதையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்.
ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் சைட் டேபிள் ஸ்டோரேஜ்லாம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா சேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்வீஸ்க்கு வந்தது தான். எல்லாம் டயக்னைஸ் பண்ணி இவங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. நான் அந்த ஷீட்ஸ்லாம் காட்டுறேன். இப்போ இந்த ஒரு சேரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். மேலே பாருங்கள் வீல் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டயக்னைஸ் பண்ணி எது இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த காம்பனன்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த பார்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ இது எல்லாமே அவங்க டயக்னைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் 300 சேர்ஸ் கிட்ட டயக்னைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 100 சேர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்ததுலேருந்து ஒரு 30-35 முடிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே நம்ம டயக்னைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் சேர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சேர்லேயும் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன காம்பனன்ட் மாற்றணும், என்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிருச்சுன்னா we can prepare the quotation and we'll give it to them. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு சேருக்கும் ஒரு எஸ்டிமேட் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிரும். சர்வீஸ் பண்ணி அந்த சேரை அவங்ககிட்ட கொடுத்துரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ 1 year மேனுஃபேக்சர்ஸ் வாரண்ட்டி வரும். நம்ம சேஞ்ச் பண்ணுற எல்லா காம்பனண்ட்லையுமே நாளைக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனைனா அதையுமே நம்ம வாரண்ட்டியில் க்ளைம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி பேசிக்லி டூ வித் ஆஃபீஸ் சேர்ஸ். நம்ம ஆஃபீஸ் சேர் மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் கிட்ட நிறைய மாடல் இருக்குங்க. ஆஃபீஸ் சேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. எர்கனாமிக் சேர்ஸில் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே பிக்சர்ஸாக போட்டுறேன். ஹை பேக் சேர்ஸ், மீடியம் பேக், லோ பேக் சேர்ஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், ஐடி ஆஃபீஸஸ் எல்லாத்துக்குமே லிட்ரலி ப்ரொஃபஷ்னல் ஒர்க் நம்மக்கிட்ட எர்கனாமிக் சேர்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் சேர்ஸ். அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஐடி பார்க்ஸு, பிபிஓஸ், கால் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே சேர்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். காம்பனன்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே மேனுஃபேக்சர்ஸ் வாரண்டியோடு வந்துடும். ஸோ தட் இஸ் வாட்ஸ் பேசிக்கலி ஹேப்பனிங் ஓவர் ஹியர். இங்கே 400 சேர் இருக்குல்ல, இந்த மாதிரி சென்னையில் எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் இண்டிவிஜுவல் சர்வீஸும் பண்ணுறோம். இப்போ உங்கள் வீட்லேயே ஒரு சேர் இருக்குது, அதை வந்து சர்வீஸ் பண்ணணும். சென்னைக்குள்ளே இருந்தால் நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் எங்கள் ஃபெசிலிட்டி கொண்டு வந்து கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். சப்போஸ் சென்னைக்கு வெளியேனா காம்பனண்ட் அனுப்பிட்டு எப்படி அதை சர்வீஸ் பண்ணி மாற்றுறோம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்ருவோம். இங்கே பாருங்கள், இந்த வீல் உடஞ்சிருக்கு. Okay guys, let's go downstairs. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லிஃப்ட்டு எப்படி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக மெட்டீரியல் கேரி பண்ணுறதுல அதனால் கொஞ்சம் கண்டரவியாக தான் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் பிளாங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐடி பார்க்ஸை இந்த மாதிரி கார்பெட் ஃப்ளோரிங்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். இது ஓவராலாக போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதான் கம்ப்ளீட்டாக கார்பெட் டைல்ஸ். ஸோ நான் அங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா கார்பெட் பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, தீஸ் ஆர் த கார்பெட் பிளாங்க்ஸ். ஸோ கார்பெட் பிளாங்க்ஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட ரெகுலர் டைல்ஸு. இது வந்து கார்பெட் பிளாங்க்ஸு. உள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக அந்த மாதிரி கார்பெட் பிளாங்க்ஸ் அண்ட் டைல்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃப்ளோரிங். இது எல்லாமே ஃப்ரூட் பேனல்ஸ். இந்த இடம் எல்லாமே ஃப்ரூட் பேனல்ஸ். அகைன் பியூட்டிஃபுல்லாக தெர் ஆர் ஃப்ரூட் பேனல்ஸ். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், such a lovely beautiful space. So I'll end the vlog here. It was very beautiful. I hope you enjoyed the video. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருந்ததுன்னா ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுன்னா ப்ளீஸ் லீவ் இட் டவுன் in the comment section below. ஸோ உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் vlogல சந்திக்கிறேன். And until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.